व्यासं वसिष्ठ नप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வசிஷ்டாச்சாரியருடைய குலத்திலே பிறந்தவர் வேதவியாசர். வியாசர் பாடிய மகாபாரதம் ஓர் அமுதம். பாரதமாகிற அமுதத்தை பருகினோமானால் தர்மங்களத்தனையும் தெரிந்து கொள்ளலாம், நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய முறையை புரிந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையிலும் நிம்மதி கிட்டும், அவ்வுலகத்திலும் இடம் நிச்சயமாக கிட்டும். பாரதத்தில் விதுர நீதியை பார்த்து கொண்டு வருகிறோம். விதுரர் கலங்கி போன திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசங்கள் பண்ணிக்கொண்டு வருகிறார். திருத்தராஷ்டிரன் பாண்டவர்களெல்லாம் தன் பிள்ளைகளை அழித்து விடுவார்களோ, நாமோ தவறாக நடந்து விட்டோமே, இனி என்ன நடக்குமோ என்று பயந்து போயிருக்கிறார். பயம் துன்பத்தில் கொண்டு போய் விடும். இதனால் தான் விதுரரை அழைத்து தான் பயம் போவதற்கு வழி கேட்கிறார். அப்போது விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு நிரம்ப உபதேசம் பண்ணுகிறார். அந்த உபதேசத்தை தான் நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் மனத்துயரை பற்றி இப்போது பார்க்கிறோம். நம்முடைய மனம் துயர் ஏற்படக்கூடாது, துயரில் ஆழ்ந்து போகக்கூடாது. மனத்துயரால் ஏதையும் யாரும் சாதித்து விடுவதற்கு முடியாது. இதிலே நாம் கடந்த நாள் சந்தித்த போது ஹனுமான் எப்படி துயரமே இல்லாமல் உற்சாகத்தோடே சீதாதேவியை தேடினார், கண்டுபிடித்தார். அதனாலே கோசல ராஜ்யத்துக்கே நன்மை செய்தார். ராமனும் உயிர் பெற்றான், சீதை ராமனோடே சேர்ந்தாள், தர்மம் காக்க பெற்றது. இது இத்தனைக்கு எது அடிப்படையாக இருந்தது? ஒருவேளை ஹனுமான் துயருற்று மேற்கொண்டு தன்னுடைய முயற்சியை நிறுத்தி இருந்தால் எந்த நன்மையுமே நடந்திருக்காது. நாம் செல்லும் பாதையில் நிறைய தடை கற்கள் வரலாம், தடங்கல்கள் இருக்கலாம். அவை அனைத்தையும் நம்முடைய முயற்சியாலும் உற்சாகத்தாலும் துயரின்மையாலும் உடைத்தெறிந்தாலே ஒழிய முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இயலாது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரிடத்திலையும் ஒரு வேண்டுகோள், அவ்வப்போது நாம் மன துயரம் அடையும்படிக்கு நிறைய காரணங்கள் ஏற்படலாம், நிகழ்ச்சிகள் நடக்கலாம். ஆனால் அவற்றை நினைத்து அதிலேயே துயருற்று இருந்து விட்டோம் என்னால் நம்மால் மீண்டு வருவதற்கு இயலாது. துயருவதற்காக நாம் பிறக்கவும் இல்லை. நாம் பிறந்திருப்பது ஆனந்தப்படுவதற்காக. இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிறந்தோம். எதற்காக? பாபத்தின் வசமாக பிறந்தோம். இப்ப ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றேன், நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த சம்சாரத்தில் பிறந்ததே துயரப்படுவதற்குத்தான் என்று கூறுவாரும் உளர். பிறந்திருக்கோம், ஆனந்தமா வாழணும், வாழ்க்கையை நிம்மதியா மகிழ்ச்சியோட கழிக்க வேண்டும் என்று கூறுவாரும் உளர். நாம் இப்ப இந்த ரெண்டுல எந்த கோட்டில சேர போறோம்? ஓரளவுக்கு உண்மை, சம்சாரத்தில் துன்பம் நிறைந்த இன்பங்கள் தான் கிட்டும், இன்பமாகவே இருக்காது. இந்த சம்சாரமே இன்பமயமானதாக இருந்து விட்டால் அப்புறம் எதுக்கு ஆழ்வார்கள்லாம் வைகுந்தத்துக்கு போகணும்னு கேட்கணும்? நாம மட்டும் வைகுந்தத்துக்கு போகணும்னு ஏன் ஆசைப்பட வேண்டும்? இங்கேயே இருந்துடலாம் என்று நினைச்சுடக்கூடாதா? நம்மாழ்வார் அப்படித்தான் திருவேங்கடவனிடத்துல பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு திருவாய்மொழியில் பாசுரம். நம்மாழ்வார் பாடியிருக்கிறது 4 பிரபந்தங்கள். அதுல திருவாய்மொழி மிக பெரியது, மிக உயர்ந்தது. மொத்தம் 1102 பாசுரங்கள், 10 பத்துகள், 100 திருவாய்மொழிகள். அதுல 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் நித்தியம் அவனுடைய கல்யாண உற்சவத்தை சேவிக்கிறோம், பெருமாளுடைய ஊஞ்சல் உற்சவத்தை சேவிச்சுக்கிறோம், புறப்பாடு சேவிச்சிருக்கோம். எத்தனை திருவேங்கடவனை தினப்படி சேவிக்காதவர்கள் உண்டா? அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளுக்கு தினமுமே தொண்டு புரிய வேண்டும். இது நம்மாழ்வாருக்கு ஆசை. மோட்சங்கொடு மோட்சங்கொடுன்னு பெருமாளிடத்தில் ஆழ்வார் கேட்டார். பெருமான் மறுத்தான். உமக்குன்னு நான் வேங்கட மலையை சிருஷ்டிச்சு வச்சிருக்கேன், அதுல தனித்திருக்கிறேன், நீரும் நாமும் அங்கதான் இருக்க போறோம். நீர் எனக்கு திருவேங்கடத்தில் தொண்டு புரிவீர், நாம் தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுவோம், சம்மதமா என்று ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்கிறார். ஆழ்வார் சொன்னார், இங்க இருக்கிற தொண்டு நன்னா இருக்காதே,
வைகுந்தத்துக்கு போனா தானே நிம்மதியா இருக்க முடியும். இதெல்லாம் முடிவுற்று விடும். மேலும் நாங்க கலங்கி இருக்கிறவா, துன்பத்தில் இருக்கிறவர்கள் வைகுந்தத்துக்கு போனா இன்பமயமா இருக்குமே என்று ஆழ்வார் பெருமானிடத்துல கேட்கிறார். அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார், வைகுந்தத்துல வந்தால் மட்டும் இதே தொண்டுதானே செய்ய போகிறீர்? ஆழ்வார் பதில் சொன்னார், இதே தொண்டுதான், ஆனால் அது நித்தியமான தொண்டு. இங்க ஏது செய்தாலும் அது தடங்கல் ஏற்படும். அதற்கு பிற்பாடு அங்கு போயிட்டோம்னால் அது தடங்கல் இல்லாதது. இங்க உடல் உபாதையாலே தொண்டுகள் நின்னு போயிடலாம், அறிவு குறைவால தொண்டுகள் நின்னுடலாம். சம்சாரத்துல தானே வாழறோம். என்னதான் இருந்தாலும் வேற சில கடமைகள் இருக்கு என்ன நாம நினைச்சுட்டு இருக்கமே, அதனால தொண்டுகள் நின்னு போயிடலாம். கோவிலுக்கு வரணுமா, இன்னைக்கு பொண்ணுக்கு காலேஜுக்கு அழைச்சின்னு போய் ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு கூட்டின்னு போகணும், நம்ம பொறுப்பு, அழைச்சின்னு போகணும். அதுக்கு போகணுமா, அல்லது இன்னைக்கு கோவில்ல ஒரு முக்கியமான உற்சவம் போகலாமான்னா கண்டிப்பா உற்சவத்தை விட்டுட்டு யாரும் பொண்ணை காலேஜுக்கு அழைச்சின்னு தானே போறோம். அப்படி இருக்கிறச்சே ஏதோ இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் இத போல சில தடங்கல்களும் உள்ளனவல்லவா? ஆழ்வார் கேட்கிறார், இது அங்க போயாச்சுன்னா இந்த தடங்களே கிடையாதல்லவா? பெருமான் ஆழ்வாருக்கு பதில் சொல்றார், நீர் சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் உமக்குன்னு நான் வேங்கட மலையை சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். அங்க நானும் நீரும் மட்டும் இருப்போம், இங்க எல்லா தொண்டுகளையும் செய்யும். அதற்கு பிற்பாடு உமக்கு வைகுந்தத்தை கொடுப்போம். இங்கேயும் ஆனந்தமா நீர் இருக்கலாம். ஒரு அன்னப்பறவை, அதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு தனி திறமை உண்டா. எங்க சேரும் சகதியும் இருந்தாலோ நாம் கால் வைத்து நடந்தால் கால் புதஞ்சு போயிடும் இல்லையோ. ஆனா அந்த அன்னப்பறவை நடக்கிறதுக்கு திறமை, அது வெப் ஃபுட்டட்னு சொல்றாளோ இல்லையோ, அது காலை வைக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஆழ்ந்தே போகாதான். அத போல ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சம்சாரத்திலேயே வாழ்ந்தாலும் இந்த சேற்று பூமியில் இருந்தாலும் இந்த துன்பத்துக்குள்ளும் இன்பத்துக்குள்ளும் ஆழ்ந்து போகாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதைத்தான் பெருமாள் ஆழ்வாருக்கு உணர்த்துறார், நீர் இங்க இரும், ஆனா சேற்றுக்குள்ள புதஞ்சு போயிட வேண்டாம், அதற்கு பிற்பாடு அவ்வுலகத்துக்கு வந்துடலாம். இத கேட்க கேட்க நமக்கு மனசு சமாதானம் அடையிறது இல்லையோ. ஆக ஓர் புறத்தில் சம்சாரம் துன்பமயமானது என்று இருக்கிறவா எல்லாருக்குமே, அடி இப்ப இல்லைன்னே சொல்ல போறதில்லை. ஏன்னா சாஸ்திரக்காரர்களும் சம்சாரம் துன்பமே இல்லாத ஊர் என்று சொல்லல. அப்படி சொல்லிட்டால் அப்ப வைகுந்தத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தமே ஏற்படாது, தேவையே ஏற்படாது. அதனால அப்படி அடியும் சொல்ல வரல. இப்போ வாஸ்தவம், சம்சாரத்தில் துன்பங்கள் நிறையத்தான் உண்டு. ஆனால் அது துன்பமாகவே இருக்குங்கிறதுக்காக அழுதுண்டே, துயரப்பட்டுண்டே, பயப்பட்டுண்டே, கவலைப்பட்டுண்டே நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா சொல்லுங்க? எத்தனை பேருக்கு உடற்குறைபாடு இருக்கு. குறைபாடுங்கிறது இப்ப கண்ணுக்கு இப்ப பிசிக்கலி சேலஞ்சு எத்தனை பேர் இருக்கா? அவ ஒத்தொத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டாள்னா அப்புறம் அதுக்கு முடிவே கிடையாது அல்லவா? அத போல நமக்கு இப்ப சம்சாரத்தினால சேலஞ்சு, நமக்கு இதுவே ஒரு குறைபாடு தான், நமக்கு இதுவே ஒரு ஊனம்தான். நித்திய மண்டலமாகல வைகுந்தத்தில் இருந்துட்டால் ஊனம் இல்லை, இவ்வுலகத்தில் இருந்தால் ஊனம். ஆனா ஊனமுற்றோர் அத்தனை பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிண்டே வாழ்ந்திருந்தா அப்புறம் அதுக்கு முடிவே கிடையாது அல்லவா? நிஜமா அவாதான் வாழ்க்கை இன்னும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கா. அத ஒரு சேலஞ்சுன்னு கூட அவ சொல்றதில்லை, தாராளமா ஆனந்தமா பல பேர் இருக்கா. அவர்களை பார்த்து நாம திருத்திக்கணும். அப்ப சம்சாரம் துன்பம்னு நினைத்து நினைத்து அழுது கொண்டே வாழ்க்கையை கழிச்சுடக்கூடாது. துன்பம்தான், ஆனாலும் இங்க இதை எப்படி இன்பமா மாத்திக்க போறோம், எப்படி துன்பத்தை கழிச்சுட்டு பெருமானுக்கு தொண்டு புரிந்து இங்கேயும் இன்பமயமா இருக்க பார்ப்போம் என்றுதான் நம்ம மனசுல உற்சாகத்தை வளர்த்துக்கணும். இதுல ஒன்னொன்னுத்துக்கும் நீர் இது இந்தந்த சந்தர்ப்பங்கள் வந்தால் இந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நாங்க எப்படி துன்பத்தை கழிச்சு இன்பம் ஆக்கிக்கணும்னு சொல்லும். இது ஒண்ணு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு தான் அது தெரியும். இந்த துன்பப்படுறோமே இது தேவையா இல்லையா, இதனால நமக்கு ஏதான லாபம் ஏற்பட போறதா என்று அவனவன் தான் யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப சம்சாரம் துன்பமயமானதுன்னு இருந்தாலும் அதை மாற்றி பகவானிடத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு அதை இன்பமானதா ஆக்கிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப், அதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாளோ இல்லையோ, ஒரு அபிப்பிராயம் சொல்லலையா? அபிப்பிராயம் நிறைய பேர் சொல்லிடுவா, நானும் சொல்லிடுறேன். ஆனா அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவரவர்களுடைய பொறுப்பு தான். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்ததுன்னாலும் துன்பம் வந்ததுன்னாலும் அது அநேகமா லோக விஷயத்துல தானே இருக்கும். உறவுக்காரர்களை பொறுத்தோ, நண்பர்களை பொறுத்தோ, பணத்தை பொறுத்தோ, உடல் நலத்தை பொறுத்தோ. இதை தவிர எங்கேயானோ நான் ஒன்னும் ரொம்ப பார்த்தது கிடையாது. உடம்புனால ஆபத்து வரலாம், உறவு உற்றாரால ஆபத்து வரலாம், பணத்தினால ஆபத்து வரலாம். இந்த மூணை தவிர லோகத்திலே துன்பப்படுவதற்கு வேறு காரணங்களே இல்லை.
நீங்க இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துங்களேன், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டிருக்கோம், எந்த விஷயத்துக்காக துன்பப்பட்டிருக்கோம் லிஸ்ட் பண்ணுவோம். லிஸ்ட் பண்ணிட்டு இந்த 3 கேட்டகரிக்குள்ள அதை சேர்க்கலாமா? பணத்துக்காகப்பட்ட துன்பம், உடல் ரீதியாகப்பட்ட துன்பம், ஆரோக்கிய கேடெல்லாம் அதுல வச்சுப்போம். உடல் ரீதியாகப்பட்ட துன்பம், உற்றார் உறவினரால ஏற்பட்ட துன்பம். இவர்கள் இப்படி தப்பா பேசிட்டாலே, ஏமாத்திட்டார்களே, இத போல இருக்கிற துன்பம். உடம்பேதோ முட்டி வலிச்சுட்டே இருக்கே, என்ன வைத்தியம் பண்ணாலும் சரியா போக மாட்டேங்கிறதே, மாறி மாறி ஏதோ எனக்கு வியாதி வந்துட்டே இருக்கே, இதனால ஏற்படுற துன்பம். இப்படி ஒரு 3 வகைப்படுத்திப்போம். அந்த 3த்துக்குள்ளே நாம எத்தனை துன்பப்பட்டிருந்தாலும் அதை சேர்த்துடலாம் இல்லையோ? அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த உடல் நித்தியமானதா? அல்ல. இந்த உறவுக்காரர்கள் நித்தியமானவர்களா? அல்லர்கள். பணம் நித்தியமானதா? அல்ல. இந்த 3மே நித்தியமானதே அல்ல. இந்த 3ம் வரும் போகும். உறவு இந்த உடலால ஏற்பட்டது தானே உறவு. இந்த உடலே ஆத்மாவாகிற நான் எடுத்துக்கொண்டிருப்பது தானே. பணமே வரப்போறது போக போறது தானே. ஆக இந்த 3இன் அடிப்படையை நாம தெரிஞ்சுட்டோம்னால்தான் இதனால ஏற்படுற கவலையை நாம தவிர்க்கிறதுக்கு முடியும். இந்த 3 தான். மறுபடியும் மறுபடியும் பணத்தால என்னென்ன துன்பம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது உற்றார் உறவினரால என்னன்னு யோசித்து பாருங்க. அடுத்தது உடலால என்னன்னு யோசித்து பாருங்க. இதுல எது தெரியுமா முதல்ல கழிச்சு விடலாம்? உற்றார் உறவினர்களால துன்பங்கள் ஏற்படுறது இல்லையோ, அதுல இருந்து நம்ம விலக்கிக்கிறது ரொம்பவே சுலபம். ஆச்சு என்ன, இப்போ 2 திட்டு திட்டினா, ஏதோ ஏமாத்தினா, இவர்கள் இப்படித்தான் விட்டுடலாம். அப்ப அத முதல்ல நாக் அவுட் ஸ்டேஜ்னு சொல்றாளோ இல்லையோ, அத போல முதல்ல அதை நாக் அவுட் பண்ணிடுவோம். இப்ப பாக்கி 2 வம்பு தான். ஒன்னு உடல் உபாதை, 2வது பண உபாதை. இந்த 2 ஏற்படுற துன்பம். இதுலயும் 2த்திலையும் சீர்தூக்கி பார்த்தால் எது இன்னும் ஆபத்துன்னா, ஓரளவுக்கு பண உபாதைகளை கூட நாம சமாளிச்சிருவோம். இன்றைய தேதிக்கு அநேகமா பல பேர் சம்பாதிக்கிறா, குறவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு கூட சொல்லிடலாம். ஆனால் எந்த வசதியுமே இல்லாமல், இன்னும் மின்சார வசதி இல்லாமல், அடிப்படை துணிமணிக்கும் நித்தியப்படி சோற்றுக்கும் கூட வசதி இல்லாமல் இன்னும் பல பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ இல்லையோ. ஒரு பக்கமானா இன்கம் டாக்ஸ் பே பண்ற லிமிட்ட ஒசத்திண்டே போறா. ஏனெனில் நமக்கு சம்பாத்தியம் அதிகமா படுத்து, அதனால பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாமே கூடி போச்சு. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்லாப் ரேட்டு, 3 லட்சம்னா, 2.5 லட்சம்னா, 4 லட்சம்னா, 5 லட்சம்னா, அதை கூட்டிண்டே போறா. ஒரு பக்கத்துல இன்கம் டாக்ஸ் பே பண்றதுக்கு ஸ்லாப் கூட்டிட்டு போறது, இன்னொரு பக்கத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இன்னும் பல பேர் இருக்கான்னு சொல்றா. அப்ப இந்த 2ஐயும் பார்த்தோம்னாலே ஒண்ணுமில்ல. யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கோ அவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுறதுன்னு ஆரம்பிச்சாச்சுனால் பணத்தட்டுப்பாட தாராளமா கழிச்சு விடலாம். இந்த பெரியோர்கள் விரயம் பண்ற பணத்தை எடுத்து மிச்ச பேருக்கு கொடுத்தா கூட போறோம். நான் இப்போ ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு போகணும், அதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்கு, 22 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்கு. நான் இப்ப 22 லட்சம் ரூபாய் கார்ல போனா தான் ஸ்டேட்டஸ் சிம்பல்னு உடனே ஒண்ணு வச்சுக்கணும் இல்லையோ. தயவு செய்து இதை பார்த்துட்டு இருக்கிற பணமுடையவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஸ்டேட்டஸ் சிம்பல் இல்லை, பெருமான் தான் ஸ்டேட்டஸ் சிம்பல், பக்தி தான் ஸ்டேட்டஸ் சிம்பல். அந்த 2 லட்சம் ரூபாய் கார்ல நான் போனா என் பெருமை ஏதானு குறைஞ்சு போயிட போறதா? நடந்து போனா இன்னும் பெருமை அதிகம். அப்படின்னுடைய தாப்பனார் சொல்லுவார், நீயோ உபன்யாசகன், நாம உபன்யாசக்காலா இருக்கோம். எப்பவுமே உபன்யாசகத்தில் இருக்கோம், பெருமான் விஷயத்தில் இருக்கோம்னால் மக்களிடத்துல எப்ப தெரியுமோ மதிப்பு கூடும்? நான் 2 லட்சம் ரூபாய் காரை 20 லட்சம் ரூபாய் காரா போனா எனக்கு மதிப்பு கூடாது. அது ஒருவேளை கம்பெனி முதலாளிகளுக்கு கூடுமோ என்னமோ. ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிறவாளை பொறுத்த வரைக்கும் காரையும் விட்டுட்டு நடந்து வந்தோம்னால் மதிப்பே கூடி போடும். ஓ, சுவாமி நடந்து வந்திருக்கார், அப்ப அவர் நடப்பறான், வண்டியே ஏற மாட்டாராம், அப்ப எவ்வளவு பெருமையா படுறது. ஆக மொத்தத்துல இந்த 2 சைடும் இருக்குன்னு பாத்துங்க. ஒரு பக்கத்துல பணத்தை விரயம் பண்ணி அதனால வர்ற ஸ்டேட்டஸ் சிம்பல் இருக்கு, இன்னொரு பக்கத்திலே இருக்கிற ஆடைகளையும் குறைச்சிருந்து வெறும் ஒரு ஆடையை கட்டி கொண்டு நடந்து போயிடுந்தோம்னால் அதனால இருக்கிற பெருமையும் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா இருக்கிற காரணாலதான் ஸ்டேட்டஸ்னு இல்ல, வெறும் துண்டுனாலதான் ஸ்டேட்டஸ்னு இல்ல, மொத்தத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம்ங்கிறதுனாலதான் ஸ்டேட்டஸ். ஆக பெரியோர்கள் அத்தனை பேரும் மற்ற பேருக்கு உதவுறதுன்னு ஆரம்பிச்சுட்டாலே பணத்தட்டுப்பாடுகளை நீக்கி விடலாம். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு மனத்துயர், உற்றார் உறவினர் மனத்துயரையும் நீக்கிடலாம், பணத்தினால ஏற்படுற மனத்துயரையும் நீக்கிக்கலாம். அது அவரவர்களே நீக்கிக்கலாம். இன்னும் ஒண்ணு உடல் உபாதை. அந்த உபாதை இருக்கத்தானே போகிறது. அதை எப்படி நாம நீக்க போறோம்னு பார்க்கணும். அதை பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நாம் நாளை சந்திக்கும் போது
எப்படி இந்த உடல் உபாதைகளில இருந்து நம்மை சரிப்படுத்திக்கலாம், அது இயலுமா இயலாதா? இப்ப இது இத்தனையுமே ஒரு குரூப் தான் பார்த்திருக்கோம். அதாவது சம்சாரத்தில் துயரம் அப்படின்னு சொல்றவா எப்படி துயரப்படாத இருக்கணும்னு, சம்சாரத்துல இன்பம்னு இருக்கிறவாளை பத்தி அவர்களுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் சொல்லணும். என்னன்னு அடுத்த நாள் பார்ப்போம்.